நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம். கொண்டைக்கடலை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாதி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பாதியை கொஞ்சமாக வச்சுக்கிறோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் இருக்கிறத அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு அதில் கடுகு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா தக்காளி மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கறி மசாலா நாளையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா மறுபடியும் மசிகிற அளவுக்கு வதக்கணும். கொண்டைக்கடலை வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொண்டைக்கடலையை போட்டுக்கிறோம். அரைச்ச கொண்டைக்கடலையை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ கொண்டைக்கடலை வேக வச்ச தண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ மீதி இருக்கிற அரைக்காமல் இருக்கிற கொண்டைக்கடலையும் இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கிரேவி பதத்துக்கு கொண்டு வரணும். அவ்வளோதான், சூப்பரான கொண்டைக்கடலை கிரேவி ரெடி. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.